அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். நான் சொன்னதை செய்து முடிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த இறைவன் மாறாதவர். அவர் என்றும் நம்பிக்கைக்கு உரியவர். சூழ்நிலைகள் நமக்கு தாமதப்படுவது போல தோன்றினாலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறாதது. எனவே நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு தயக்கமின்றி இறை வார்த்தையை அறிக்கை செய்து விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எபிரேயர் 10 23 இறை வார்த்தை. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்காமல் நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை உணர்ந்து தங்களின் எதிர்நோக்குகளில் தயக்கமின்றி உறுதியாய் நிலைத்திருக்க புது பலனை தந்தருளும். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். குடும்பங்களில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். அவர்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து வழிநடத்துவீராக. தீமைகள் சோதனைகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமீன்.